Hi friends, this is Nivita. இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்டில் 9th லெசன் செமிகண்டக்டர்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் லெசனில் பேஜ் நம்பர் 205 இருக்கிற ஃபுல் வே ரெக்டிஃபையர்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஏற்கனவே ஹாஃப் வே ரெக்டிஃபையர்னா என்னன்னு பார்த்துருக்கோம். ஸோ ஃபுல் வே ரெக்டிஃபையரும் சேம் சார்ஜிங் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ ஃபுல் வே ரெக்டிஃபையர் அப்படின்னு உங்களுக்கு சொன்ன உடனே என்ன ஞாபகம் வரணும் அப்படின்னா அதில் 2 டயோடு இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ டயோடோட வேலை என்னது? முதல்ல ஒரே ஒரு டைரக்ஷனில் மட்டும் கரண்ட்டை பாஸ் பண்ணுறது தான் வந்து டயோடோட வேலை. நமக்கு ரெக்டிஃபையரோட வேலை என்ன? முதல்ல ஏசியாக இருக்கிறத டிசியாக கன்வெர்ட் பண்ணும். நம்ம வந்துட்டு ஏசி முதல்ல எதுக்கு ஏசி கரண்ட்டை நம்ம எதுக்கு வாங்குறோம் அப்படின்னா அது வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணி கொண்டு போகிறது வந்து ஈஸி, ஓகேவா? ஆனால் டிசியை தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். இது ட்ராவல் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இப்போ ட்ராவல் பண்ணி வந்தாச்சு, இதுக்கப்புறம் அதை என்ன பண்ணணும்? யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு டிசி கரண்ட்டு தேவை. அதுக்கு தான் நம்ம ஃபுல் வே ரெக்டிஃபையர் யூஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ இதுக்குள்ளே போகலாம். த பாசிட்டிவ் அண்ட் த நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள்ஸ் ஆஃப் த ஏசி இன்புட் சிக்னல் passes through the full way rectifier circuit. ஸோ ஒரு ஏசி இன்புட்னா என்னது? பாசிட்டிவ் நெகட்டிவ். ஸோ அப்படி இருக்கிற ஒரு ஏசி சிக்னல் வந்துட்டு நம்ம ஃபுல் வே ரெக்டிஃபையருக்குள்ளே அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஹென்ஸ் இட் இஸ் கால் ஃபுல் வே ரெக்டிஃபையர். இந்த சர்க்கியூட் வந்து காட்டியிருக்காங்க. இட் ஷோஸ் தட் 2 PN ஜங்ஷன் டயோட்ஸ், 2 PN ஜங்ஷன் டயோட்ஸ் இருக்குது. சென்டர் டேப்டு டிரான்ஸ்ஃபார்மர் அண்ட் லோட் ரெசிஸ்டர் இருக்குது. ஸோ சென்டர் ட்ராப்டு டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த இப்படி போயிருக்குல்ல, ஒரு சென்டராக ஒரு வயர் மாதிரி போயிட்டு அது வந்து கிரவுண்ட் ஆயிருக்கு, கரெக்டாக? ஸோ எதுக்காக இதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து நம்ம வந்து ப்ரைமரி வைண்டிங்னு சொல்லுவோம், இது வந்து செகண்டரி வைண்டிங்னு சொல்லுவோம். ஓகே, செகண்டரி வைண்டிங்னு சொல்லுவோம். இதுதான் ஆக்சுவலி ஒரு டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ இது குட்டி அந்த இதில் இருக்கும். ஏன் அப்படின்னா இப்போ நம்ம வீட்டுக்கு வரதுக்கு வந்து நமக்கு வர கரண்ட் வந்து 220 வோல்ட்டு. அது எல்லாமே ஒரு குட்டி பல்ப் எரியறதுக்காகலாம் நம்மளால் பயன்படுத்த முடியாது. ஸோ சில டோஸ்டர் அதெல்லாமே கொஞ்சம் கரண்ட் கம்மியாக தான் ஆகும்ல. அப்போ ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து நம்ம ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மருக்கு கொண்டு வரும். அதுக்கப்புறம் நம்ம அதை பாதியாக பிரித்து இது பண்ணுறது அதெல்லாமே பண்ணுறோம், ஓகேங்களா? ஸோ நார்மலாகவே ஃபுல் வே ரெக்டிஃபையர் அப்படின்னா இந்த ஒரு விஷயம் இருக்கும். இது சென்டர் ட்ராப்டு டிரான்ஸ்ஃபார்மர், அதாவது இந்த சென்டராக டேப் ஆகிருக்கும். ஸோ அது கண்டிப்பாக எனக்கு என்ன இருக்கும்? கிரவுண்டாக தான் இருக்கும். அடுத்தது இந்த 2 டயோடும் எனக்கு என்ன ஆயிருக்கும்னா ஒரு லோட் ரெசிஸ்டன்ஸில் போய் சேர்ந்துருக்கும். லோட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது ஒரு கம்ப்யூட்டராக இருக்கலாம், ஒரு ஃபேனாக இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம். அதுதான் ரோட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறது, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா த சென்டர் இஸ் யூஸ்வலி டேக்கன் அஸ் கிரவுண்ட் ஆர் 0 வோல்டேஜ் ரெஃபரன்ஸ் பாயிண்ட். ஸோ சென்டரை என்ன சொல்லிடுறாங்க? நம்ம வந்துட்டு கிரவுண்டுக்கு கொண்டு போயிடுறாங்க அல்லது 0 வோல்டேஜில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சுக்க சொல்கிறாங்க. அடுத்தது 0 voltage reference point அப்படின்னு. Due to the central tap transformer, the output voltage rectified by each diode is only 1/2 of the total secondary voltage. அதாவது இங்கே வந்து சென்டராக டேப் ஆகிருக்கு, கரெக்டாக? இங்கே நமக்கு ஹாஃப் வே ரெக்டிஃபையர்லாம் சென்டராக டேப் ஆகலை. இங்கே சென்டராக டேப் ஆகிருக்கனால இந்த செகண்டரி வைண்டிங்கில் இருக்கிற மொத்த கரண்ட்டு எனக்கு 2ஆக பிரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஒரு கரண்ட் போகும், இங்கே ஒரு கரண்ட் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம சென்டராக டேப் பண்ணியிருக்கனால. இப்போ நமக்கு பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் ஒன்று பார்க்க போகிறோம், நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள் அப்படின்றது ஒன்று பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ முதல்ல இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இதுதான் ஏசி வேவ், கரெக்டாக? எனக்கு அடுத்தது எனக்கு என்ன ஆகும்னா பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிளில் கரெக்டாக இந்த அவுட்புட் வோல்டேஜ் எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும். நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள்லேயும் எனக்கு இப்படி தான் இருக்கும், எனக்கு கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகிறோம். ஸோ பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் இப்படி இருக்கும், நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் இந்த மாதிரி வந்திருக்கும். பாசிட்டிவ் நெகட்டிவில் பாசிட்டிவாக வந்திருக்கும். ஸோ இதுதான் ஃபுல் வே ரெக்டிஃபையர் அப்படின்னு சொல்கிறது. ஆனால் ஹாஃப் வே ரெக்டிஃபையர் என்ன வந்துச்சு? எனக்கு வெறும் பாதி மட்டும், அதாவது பாசிட்டிவ் மட்டும்தான் வந்தது, நெகட்டிவ் வரவே இல்லை. ஆனால் இதில் நெகட்டிவும் வந்து நமக்கு பாசிட்டிவாக மாறிடுது. இதுதான் என்னது? ஃபுல் வே ரெக்டிஃபையர் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இப்போ வந்து பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிளை பற்றி படிக்கலாம். when the positive half cycle of the AC input signal passes through the circuit, எனக்கு வந்து பாசிட்டிவ் ஹாஃப் ஆஃப் த சைக்கிள் வந்து இந்த சர்க்கியூட் வழியாக பாஸ் ஆகுது அப்படின்னா என்ன ஆகும்? டெர்மினல் M is positive, G is at 0 potential and N is negative potential. இந்த டெர்மினல் Mன்னு ஒன்று இருக்குல்ல, இங்கே இருக்குல்ல, இது வந்து பாசிட்டிவாக மாறிடும். பாசிட்டிவ் ஆஃப் ஆஃப் த சைக்கிளில் இங்கேயும் பாசிட்டிவ், இங்கே நெகட்டிவ் இருக்கும். அப்போ இங்கே பாசிட்டிவ் இருக்கும்போது இங்கே பாசிட்டிவ் ஆகிடும், இங்கே நெகட்டிவ் ஆகிடும், சரிங்களா? இது வந்து 0 பொட்டென்ஷியல் ஆகிடும். ஸோ இங்கே பாசிட்டிவ் வந்துருச்சா?
So M terminal is positive, G is at 0 potential and N is negative potential. This forward bias diode D1 and reverse bias diode D2. இப்போ எனக்கு என்ன ஆயிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எனக்கு என்ன இருக்கு, எப்பவுமே இது எப்படி தான் ஞாபகம் வச்சுக்க சொல்லியிருக்கேன், என்னன்னா டயோடுக்கு இங்கே இப்படி வருது இல்லை, ஸோ பாசிட்டிவ் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பாசிட்டிவ் இருந்ததுன்னா என்னது, எனக்கு ஃபார்வர்ட் பயாஸ் அந்த இடத்துல நடக்கும். கரெக்டாக ஃபார்வர்ட் பயாஸ் நடந்தாலே அந்த வழியாக எனக்கு கரண்ட் ஃப்ளோ ஆகும். ஸோ அப்போ கரண்ட் ஃப்ளோ ஆகுது, இங்கே இருக்கிற பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிளில் எனக்கு வந்து கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது. D2ல பொறுத்தவரை எனக்கு என்ன ஆகிடும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இங்கே நெகட்டிவ் இருக்குது, இப்போ இங்கே என்னது பாசிட்டிவ் இருக்குது. கரெக்டாக நெகட்டிவ் பாசிட்டிவ்னா என்னது, ரிவர்ஸ் பயாஸ். ஸோ ரிவர்ஸ் பயாஸுங்கிறப்ப எனக்கு என்ன ஆகிடும், எனக்கு கரண்ட்டை கண்டக்ட் பண்ணாது. கரெக்டாக அப்போ கரண்ட் கண்டக்ட் பண்ணாமல் இது வந்து கரண்ட்டே கண்டக்ட் பண்ணாது. ஓகே, அப்போ அதுதான் அவங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, when the positive off cycle of the AC input signal passes through the circuit அப்ப the terminal M வந்து positive ஆயிடும், 0 is 0 potential and N is negative potential ஆயிடும். This forward bias, அதனால D1 இங்க M பாசிட்டிவா இருக்குல்ல, அதனால forward bias வந்து D1ல வந்து forward bias அப்படிங்கிறது நடக்கும், D2ல வந்து reverse bias அப்படிங்கிறது நடக்குது. ஓகேவா, ரிவர்ஸ் பயாஸ் டயோட் D2. ஹென்ஸ் பீயிங் ஃபார்வர்ட் பயாஸ்ட் டயோட் D1 கண்டக்ட்ஸ், டயோட் D1 ஃபார்வர்ட் பயாஸ்டாக இருக்கனால டயோட் D1 வந்து கண்டக்ட் பண்ணும், அது வழியாக கரண்ட் வந்து போகும். அண்ட் ஹென்ஸ் கரண்ட் ஃப்ளோஸ் த்ரூ த பார்ட் MD1 AGC. அப்படின்னா என்னது, MD1 AGC. ஸோ இந்த பாத் வழியாக கரண்ட் போகுது, இந்த பாத் வழியாக இந்த ஆறு இருக்குல்ல அதுக்கு வந்து நமக்கு கரண்ட் கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, as a result of positive off cycle of the voltage appears RL in the direction G to C. எனக்கு எந்த டைரக்ஷன்லேருந்து போகுது அப்படின்னு சொல்கிறாங்க, ஜிலேருந்து சிக்கு போகுது. ஓகேவா, ஜிலேருந்து சிக்கு போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த வோல்டேஜை சொல்கிறாங்க, ஜிலேருந்து சிக்கு போகிற வோல்டேஜை சொல்கிறாங்க. அடுத்தது நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள். when the negative off cycle of the AC input signal passes through the circuit, terminal N is positive and G is 0 potential and M is negative potential. இப்போ இதுக்கு ஆப்போசிட். ஓகேங்களா, என்ன நெகட்டிவ் ஆஃப் சைக்கிளில், இந்த நெகட்டிவ் ஆஃப் சைக்கிளில் போகும்போது நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் என்னது, இங்கே பாசிட்டிவாக இருக்கிறது நெகட்டிவாக மாறிடும், நெகட்டிவாக இருக்கிறது பாசிட்டிவாக மாறிடும். அப்போ இந்த இடத்துல சேம் பாசிட்டிவாக மாறிடும், ஹியர் நெகட்டிவாக மாறிடும். கரெக்டாக, இப்போ எனக்கு இங்கேயும் பாசிட்டிவ் இருக்குது, இந்த இடத்துலையும் இந்த இடத்துலையும் பாசிட்டிவ் இருக்குது. பாசிட்டிவ் இங்கே என்ன ஆகிடும், நெகட்டிவ் ஆஃப் த சைக்கிள் இது வந்து ஃபார்வர்ட் பயாஸ்ட் ஆகிடும். இங்கே நெகட்டிவ், இங்கே வந்து பாசிட்டிவ் இருக்குது. கரெக்டாக, இப்போ வேறு இருந்ததுன்னா இது என்னவா மாறிடும், ரிவர்ஸ் பயாஸாக மாறிடும். அப்போ ஃபார்வர்ட் பயாஸ்னா கரண்ட் கண்டக்ட் ஆகும், ரிவர்ஸ் பயாஸ்னா கரண்ட் கண்டக்ட் ஆகாது. அப்போ D1ல கரண்ட் கண்டக்ட் ஆகாது, D2ல கரண்ட் கண்டக்ட் ஆகும். கரெக்டு தானே. அப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா இந்த இடத்துல நெகட்டிவ் பொட்டன்ஷியல், திஸ் ஃபார்வர்ட் பயாஸ்ட் வந்து D2ஆக இருக்கும், ரிவர்ஸ் பயாஸ் D1ஆக இருக்கும். ஹென்ஸ் பீயிங் ஃபார்வர்ட் பயாஸ்ட் டயோட் D2 கண்டக்ட் ஆகும் அண்ட் த கரண்ட் ஃப்ளோஸ் த்ரூ த பார்ட் ND2 BGC. ND2 ஓகே BGC அப்படியே போகுது. நெகட்டிவ் பொட்டன்ஷியலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஜீரோக்கு வந்து அதுக்கப்புறம் சிக்கு வருது. ஓகே, ஸோ அந்த மாதிரி இருக்காது. as a result of negative off of the cycle, the voltage approx RL is in the same direction with G to C. ஸோ நெகட்டிவ் ஆஃப் ஆஃப் த சைக்கிள்லேயும் எனக்கு அப்படியே ஜியிலேருந்து தான் சிக்கு போகுது. கரெக்டாக போன இதில் மாதிரி. இப்போ ஹென்ஸ் இன் ஃபுல் வே ரெக்டிஃபையர் போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஆஃப் ஆஃப் த சைக்கிள் ஆஃப் த இன்புட் பாசஸ் த்ரூ த லோட் இன் சேம் டைரக்ஷன். ரெண்டுமே எனக்கு என்ன ஆகுது, லோட்லேருந்து போயிட்டு ஒரு சேம் டைரக்ஷனில் தான் போகுது. கரெக்டாக, ஃபர்ஸ்ட் இது though both the positive and negative off of the cycle of the AC input rectified, output is still pulsating in nature. ஸோ நம்ம ரெண்டுமே பாஸ் பண்ணால் கூட பல்சேட்டிங்னு என்னது, இப்படி வந்து இப்படி போகிறது, இப்படி வந்து இப்படி போகிறது. ஓகே, இன்க்ரீஸ் ஆகிட்டு டிக்ரீஸ் ஆகுறது, இன்க்ரீஸ் ஆகிட்டு டிக்ரீஸ் ஆகுறது, அந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவுட்புட் இஸ் ஸ்டில் பல்சேட்டிங் இன் நேச்சர். இப்போ இதோட எஃபிஷியன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்வைஸ் தி ஹாஃப் வே ரெக்டிஃபையரை விட ட்வைஸ். ஏன்னா இதில் வந்து ஒன்று தான் வந்திருந்தது. ஓகே, இதில் மேலே இருக்கிறது மட்டும்தான் வந்தது, கீழே இருக்கிறது வரவே இல்லைன்னா இங்கே மேலே இருக்கிறது வந்திருக்கு, கீழே இருக்கிறது வந்திருக்குல்ல, அப்போ ட்வைஸ் தானே வரும். அப்போ ட்வைஸாக இருக்கும், அப்போ 81.2% வரும். இட் இஸ் பிகாஸ் போத் த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஆஃப் ஆஃப் த சைக்கிள் ஏசி இன்புட் வந்து ரெக்டிஃபை ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ சென்ட்ரல் டேப் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படிங்கிறது there is a facility at the tap at a halfway point in the secondary winding. செகண்டரி வைண்டிங்கில்
பாதியிலேருந்து வர்றது தான் என்னது சென்டர் டேப் அப்படின்னு சொல்கிறது. திஸ் ஹெல்ப்ஸ் டு மெஷர் த இன்டியூஸ்ட் வோல்டேஜ் ஃப்ரம் ஒன் எண்ட் ஆஃப் த செகண்டரி வோல்டேஜ் டு த சென்டர் பாயிண்டில் இருக்கிற இன்டியூஸ்ட் வோல்டேஜ் எவ்வளோ அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறதுக்கு. If the center tap point is grounded, then the voltage applied across the secondary will be divided by half. இப்போ இந்த சென்டர் டேப்பை வந்து நம்ம கிரவுண்ட் பண்ணால் மட்டும்தான் இது வந்து என்ன ஆகும்னு சொல்கிறாங்க, ரெண்டாக பிரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டிவைடட் பை half. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் த வோல்டேஜ் அப்ளைட் அக்ராஸ் த செகண்டரி வோல்டேஜ் 240 வோல்ட்டாக இருந்ததுன்னா, தென் த வோல்டேஜ் அக்ராஸ் ஒன் எண்ட் அண்ட் சென்டர் டேப் பாயிண்ட் இஸ், அப்போ ஒரு எண்டில் எனக்கு என்ன ஆகும்னா ப்ளஸ் 120 வோல்ட், அடுத்ததில் வந்து மைனஸ் 120 வோல்ட்ஸ். அப்போ அது எதுக்கு இருக்குது அப்படின்னா அந்த வோல்டேஜ் எல்லாம் கால்குலேட் பண்ணுறதுக்காக தான் இருக்குது. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா ப்ளீஸ் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். உங்கள் ஒவ்வொருத்தரோட கமெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப முக்கியம். நான் ஃபிசிக்ஸ் நடத்துறது உங்களுக்கு புரியுதா புரியலையா, ப்ளீஸ் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ.